எம்ஜிஆரோட ஆத்மா சாந்தி அடையலன்னு ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர் இப்ப ரத்தங்களோட பிபியை எகிற வச்சிருக்கு. பிரிந்து சென்ற உடன்பிறப்புகள் மீண்டும் நேர்வழி நின்று ஓர்வழி சென்றால்தான் புரட்சி தலைவரோட ஆத்மா சாந்தி அடையுமா? அரசியல்னாலும் சரி இல்ல சினிமானாலும் சரி, அதுல சக்சஸ்ஃபுல் ஆகணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் ரோல் மாடல்னா அது எம்ஜிஆர் மட்டும்தான். இவரோட நாடி நரம்பு எல்லாத்திலையும் மக்களுக்கு நல்லது பண்ணணும் என்ற எண்ணம் ஊறி போயிருந்தது. இன்ஃபேக்ட் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அரசியல்ல இருந்து சினிமாவுக்கு வந்தார்னு சொல்றதை விட அவரோட மாசான அரசியல் என்ட்ரிக்கு சினிமாவை ஒரு ஆயுதமா பயன்படுத்திக்கிட்டார்னு சொல்றதுதான் சரியா இருக்கு. என்னடா எம்ஜிஆர் ஹிட்ஸ் மாதிரி கிரைம் ஸ்டோரியிலையும் பாட்டாவே போடுறீங்களேன்னு யோசிக்கிறீங்களா? எம்ஜிஆர் ஓடி ஆடி உருவாக்கின அதிமுக என்கிற மாபெரும் கோட்டைய ஜெயலலிதா அவர்களுடைய மறைவிற்கு பிறகு சிலர் அவங்களோட சுயநலத்துக்காக சல்லி சல்லியா நொறுக்கிட்டு வர்றாங்கன்ற ஆதங்கத்தை இப்ப போஸ்டர் ஒட்டி வெளிப்படுத்தி இருக்கிறாரு அந்த கட்சியை சேர்ந்த ஒரு ரத்தத்தின் ரத்தம். எம்ஜிஆர் ஆத்மா சாந்தி அடையவில்லைன்னு கொட்ட எழுத்துல கோவையோட முக்கிய சாலைகள்ல ஒட்டப்பட்டுள்ள இந்த போஸ்டர் இப்ப பலரையும் சிரிக்கவும் சிந்திக்கவும் வச்சிருக்கு. இந்த செயலை தன்னெழுச்சியா செஞ்ச ரத்தத்தின் ரத்தத்தோட பேரு ஜிம் சுகுமாரன். அவர் கட்சி ஆரம்பிக்கிறப்போ கோயம்புத்தூருக்கு தேர்தல் பிரச்சாரம் வர்றப்போ அவர் வேணு பின்னாடியே நான் போயிருக்கிறேன். கட்சி ஆரம்பிக்க கூட 5 பேர் பாடி கட்டி வருவாங்க. அவங்களோட சேர்த்து நானும் போய்கிட்டு இருக்கேன். ஒப்பனக்கார வீதி போனவுடனே நான் கீழே கால் தட்டி கீழே விழுந்துட்டேன். அப்போ என்னை வீழ்ச்சிட்டு போனாங்க. உடனே எம்ஜிஆர் வண்டியை நிறுத்த சொல்லி என்னையை தூக்கி விட்டார் கூட வந்து பாடி கட்டுங்க. அப்போ என்னை பார்த்தோன்னே அவருக்கு அதிர்ச்சி ஆகி போச்சு. ஏன்னா நம்ம புதுசாக ஆள் இருக்குதுன்னு சொல்லி போட்டு ஜஸ்டின்கிட்ட கேட்டிருக்காரு. இவர் 2 நாளாக இப்போ நம்ம வண்டி கூடயே தான் வராருங்க சொன்னோன்னே நீங்கள் இவரை பேசி நீங்கள் மினிமிக்ஸ் ஹோட்டலில் அப்போ தங்கியிருந்தார் கட்சி ஆரம்பிக்க முன்னாடி. இப்போ மினிமிக்ஸ் ஹோட்டலுக்கு போனோன்னே எம்ஜிஆர் தனியாக கூப்பிட்டு என்னை பேசினார். அப்போ நான் எல்லாம் அவர் பத்திரிகை ஏஜென்ட் தான் எங்கள் அப்பா. திரையுலகமும் நாடோடி மன பத்திரிகையும். எம்ஜிஆர் கோவையில பிரச்சாரம் மேற்கொண்டப்போ அவருக்கு பாடிகார்டா போனேன்னு தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஜிம் சுகுமாரோட செயலை பார்த்ததும் ரைட், இது ஏதோ சுய விளம்பரமா இருக்குமோன்னு தான் எல்லாரும் நினைச்சிருக்காங்க. ஆனா இப்ப நான் யாரோட ஆதரவாளரும் கிடையாது, ஆனா உடம்புல உசுர் இருக்கிற வரைக்கும் அதிமுக அனுதாபியா இருப்பேன்னு சூடம் ஏற்றி சத்தியம் பண்ணாத குறையா சொல்றாரு ஜிம் சுகுமாரன். யாரை கேட்டால் நான் வேண்டான்ட்டேன். நான் சாகு வர உங்கள் கட்சியிலே இருப்பேன். நான் எந்த கட்சிக்கும் போக மாட்டேன். ஆனால் இன்னைய வரைக்கும் அதே தான். அத்திக்கடவு விழால எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படம் இல்லாத போதும் அதுல எடப்பாடி பழனிசாமி கலந்துகிட்டதும் சரியில்லை. அதே மாதிரி பன்னீர்செல்வம், சசிகலா, தினகரன் எல்லாரும் போடுற சண்டையும் சரியில்லைன்னு ஒரு மனதா எல்லாரையும் அட்டாக் பண்ணி தன்னோட ஆதங்கத்தையும் விசுவாசத்தையும் கொட்டி தீர்த்திருக்காரு. இந்த போஸ்ட் விடுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கட்சியில் வந்து இப்போ தேவையில்லாமல் சண்டை போட்டுருக்கேன். பதவிக்கு தான். எம்ஜிஆரோட புகழுக்கு வேண்டியோ அந்த அம்மா ஜெயலலிதாக்க வேண்டியோ கிடையாது. இவங்களுடைய சொத்துக்கும் இவங்களுடைய பாதுகாப்புக்கு தான் இவங்க சண்டை போடுறாங்க. ரெண்டாவது வந்து புகழேந்திக்கும் இந்த அண்ணா திமுக வந்து இரட்டையில் முடக்கணுங்கிற ஒரு எண்ணம். எம்ஜிஆர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னா தொண்டர்களுக்கு தான் தெரியும். அதிமுக அதிகாரப்பூர்வமா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமையில இருந்தாலும் அதுல இருந்து நீக்கப்பட்ட சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்களும் தொடர்ந்து தலைமை கழகத்துடைய நீக்கம் செல்லாதுன்னு முறையிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம துரோகிகளை வெளியே அனுப்பிட்டு ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கணும்னு தொடர்ந்து சமாதான பேச்சுவார்த்தைக்கும் தூது அனுப்பிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல அதிமுகவுல உள்ள மூத்த தலைவர் செங்கோட்டையனும் முன்னாள் அமைச்சர் கோகுலா இந்திரா அவர்களும் சமீபத்துல தலைமையோட செயல்பாடுகள் மீது அவங்களோட அதிருப்தியை வெளிப்படுத்தி இருந்தது அடிமட்ட தொண்டர்களை லேசா ஆட்டம் காண வச்சது. ஏற்கனவே உடைஞ்சது பத்தாதா, இன்னும் புதுசா தினுசா கிளம்புறாங்களேன்னு தொண்டர்களை கவலை அடையவும் வச்சது. தினகரன் என்ன சொல்கிறாரு, ரெட்டையில வந்து துரோகி கையிலே வரக்கூடாதுங்கிறாரு. அவர் தினகரன் அதிமுக தான் இருக்கிறாரு. இந்த சூழல்ல அதிமுகவோட சீனியர் அனுதாபி சுகுமாரன் பிரிந்த தலைவர்கள் மீண்டும் ஒன்றிணைஞ்சாதான் எம்ஜிஆரோட ஆத்மா சாந்தி அடையும்னு ஒரு மிகப்பெரிய குண்டு தூக்கி போட்டு பகீர் கிளப்பி இருக்காரு.
ஒன்று இணைஞ்சி மீண்டும் எம்ஜிஆரோட ஆட்சி முதலமைச்சர் இவங்க யார் வந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லைங்க. அவரோட ஆத்மா இன்னைய வரைக்கும் சாந்தி அடையலை. இன்னும் 10 வருஷம் ஆனாலும் எம்ஜிஆரோட ஆத்மா சாந்தி அடையாது. என்ன காரணம்னா இவங்க 5 பேர் ஒன்றா சேருங்க. அது மட்டும் இல்லாம எம்ஜிஆரோட ஆத்மா தன்னிடம் பேசுறதாகவும் திகில் கிளப்புறாரு சுகுமாரன். ஆத்மா எப்பவுமே கேட்டிங்கன்னா என்னைக்காவது பிறந்த நாள் இறந்த நாள் அன்றைக்கி தான் வந்திருக்கிறாரு. நீ என்னை மறக்காமல் எல்லாமே பிறந்த நாளைக்கு இறந்த நாளுக்கு நீ செய்கிற, பரவாயில்ல, நீ ஒரு நன்றி கடனோடு இருக்கிற, எனக்கு ரொம்ப சந்தோஷம்னார். எம்ஜிஆரோட நாளை நமதே திரைப்படத்துல இப்படிதான் உடன் பிறந்த ரத்தத்தின் ரத்தங்கள் 3 பேர் சூழ்நிலை காரணமா பிரிஞ்சு போயிடுவாங்க. சினிமால அவங்க எல்லாரையும் ஒரு பாடல் ஒன்றிணைக்கிற மாதிரி தற்போது பிரிந்த தலைவர்களை ஒன்றிணைக்க சீனியர் அனுதாபிகளும் எம்ஜிஆரின் ஆன்மாவும் எடுத்து வரக்கூடிய இந்த முயற்சிகள் ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு அடித்தளம் போடுமா அப்படிங்கறத நாம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உங்களால் நான், உங்களுக்காகவே நான். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.